தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 30 தொகுதிகள் கேட்கின்றார், ஆசைக்கு அளவே இல்லையா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 30 தொகுதிகள் கேட்கின்றார், ஆசைக்கு அளவே இல்லையா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 30 தொகுதிகள் யார் கேட்கிறாப்ல? 30 தொகுதிகள் யார் கேட்கிறாப்ல தெரியுமா? டாக்டர் ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் 30 தொகுதிகள் கேட்கிறார். வருகிற சட்டசபை தேர்தலில் களம் காண்க இருக்காப்புல. 1989 இந்த கட்சியை ஆரம்பித்தாப்புல. இந்த கட்சியை கடைசியில் குடும்ப கட்சியாகவே மாற்றிட்டாப்புல. இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் கட்சி இன்னைக்கு 2 அணிகளாக செயல்படுகிறது. ஒன்று அன்புமணி ராமதாஸ் அவருடைய மகன் தலைமையிலும், ஒன்று தகப்பன் டாக்டர் ராமதாஸ் தலைமையிலும் செயல்படுது. அன்புமணி ராமதாஸ் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போக போகிறதா சொல்லியிருக்காப்புல. அதே நேரத்தில் டாக்டர் ராமதாஸ் திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாப்புல. திருமாவளவன் டாக்டர் ராமதாஸை திமுக கூட்டணிக்கு அழைச்சிட்டு வராப்புல. டாக்டர் ராமதாஸ் 30 தொகுதிகள் கேட்கிறார். இதை தன்னுடைய நெருங்கிய வட்டாரத்தில் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் 30 தொகுதிகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. கட்சி ஒன்றா இருக்கும்போதே திமுக 25 தொகுதி தான் கொடுத்துச்சு. இப்போ கட்சி 2ஆக போச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி அணி, அடுத்து ராமதாஸ் அணின்னு 2ஆக போச்சு. இதில் பெரும்பாலான தொண்டர்கள் 90% பேர் அன்புமணி ராமதாஸ் பக்கம், வன்னியர் சமூகத்து மக்கள் 90% பேர் அன்புமணி ராமதாஸ் பக்கம். டாக்டர் ராமதாஸுக்கு வயசு 85 வயசு ஆச்சு. அவர் தன்னுடைய 2வது மனைவியோட கட்டுப்பாட்டில் தான் இருக்காப்புல. டாக்டர் ராமதாஸ் அணியில் கட்சி பொறுப்பாளர்கள் நியமனம் எல்லாமே டாக்டர் ராமதாஸோட 2வது மனைவி தான் பார்க்குறாங்க. அவங்க தான் கட்சியை கட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது வன்னியர் வாக்குகள், பாமக தொண்டர்கள் வாக்குகள் எதுவும் டாக்டர் ராமதாஸ் பக்கம் உலாது. கூட்டணி வச்சாலும் வேஸ்ட்டு. ஆனால் 30 தொகுதிகள் கேட்குறாரு திமுக கிட்ட. திருமாவளவன் டாக்டர் ராமதாஸை திமுக கூட்டணிக்கு அழைச்சிட்டு போயிருக்காப்புல. திமுக 30 தொகுதி தருமா? கேள்விக்குறி தான். ஒரு 2 தொகுதி 3 தொகுதினா கூட ஓகே. ஆனால் டாக்டர் ராமதாஸ் 30 தொகுதிங்கிறது அது மிகப்பெரிய ஒரு இமாலய இலக்கு. அது திமுக தருமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஏன்னா திமுகவை பொறுத்தவரை நாங்கள் ஆட்சியே இழந்தாலும் சரி, ஆனால் கூட்டணி கட்சிக்கு மட்டும் நாங்கள் அள்ளி கொடுக்க மாட்டோம், கிள்ளி தான் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலை. அது அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய இலக்கு. அதனால் கூட்டணி கட்சியான பாமக 30 தொகுதி கேட்குது. டாக்டர் ராமதாஸ் 30 தொகுதி கேட்குறாப்புல. திமுக கொடுக்குதா கொடுக்கலையா என்கிறதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தேர்தலுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது.